அம்மா என்ன சொன்னாங்களோ கட்சி எங்கே இருக்கோ அங்கே நாங்கள் செயல்படுவோம், எடப்பாடியார் தலைமை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தினகரனும் பன்னீர்செல்வமும் அவங்க அந்த அம்மாவும் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற நம்ம மேடையில் இருக்கிற நீங்கள் எல்லாம் முட்டாளுங்களா? வக்கீல் ஒருத்தர் பேசுகிறா, வக்கீல் தானே, வக்கீல் பேசு எல்லாம் தலைமுறைக்கு பேசுகிறாரு, எல்லாம் படித்தவங்கள தானே உட்காந்துருக்கேன். எடப்பாடியார் ஏற்றுக்கணும்னு சொன்னால் என்ன? மனித நேயம். சொன்னதை செய்வார். முடியாதுன்னு முடியாது. முதலமைச்சருக்கு போய் 5 வருஷம் நான் அமைச்சராக இருந்தேன். போய் எதனா சொன்னான், ஆனால் இது முடியாதுண்ணா, ஏன்னா கொள்றீங்கம்மா. அப்புறம் பார்த்தா சரியா இருக்கும். முடிவுங்கிறது ஆன் தி ஸ்பாட். சீஃப் செக்ரட்டரி எவனா தான் கூப்பிட்டு உடனே சொல்லுவார். கலெக்டர் அதை உத்தரவு போட்டு அந்த ஊருக்கு அதை செய்யப்பார். அதனால தான் வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை இவங்கெல்லாம் திட்டம் என்னமோ சமாதானம் பேசி அது பெரிய மனுஷனை ஒருங்கிணைப்போல இணை ஒருங்கிணைப்பாளர் நம்ம எடப்பாடியார் போட்டு காலையில் அறிவிக்கிறாங்க. சண்டை நான் தங்கமணி கொடுத்தா எல்லாம் உண்மையில் பேசுவோம். என்ன தம்பி, நம்மளாலும் முதலமைச்சர் இவர் இணை ஒருங்கிணைப்பு போட்டுக்க, அவருக்கு நான் ஒருங்கிணைப்பார். ஆனால் ஒரு சமாதானத்துக்கு பேசியிருக்காரு. என்ன சமாதானம் இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. கிடைச்சி வந்த பிறகு கடவுள் தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆக இன்னைக்கு நிரந்தர பொதுச்செயலாளராக நம்முடைய எத்தனை வழக்கு, எத்தனை கேஸ், அத்தனையே தூள் தூளாக்கி எத்தனை கோடிகள் செலவு தெரியுங்களா? இவனுங்களை வச்ச அந்த ஒரு வக்கீலை வச்சுட்டு ஏதோ கேஸ் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நின்று அதிமுக கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி, ரெட்டையில எடப்பாடி, கட்சி எடப்பாடி, கட்டணம் எடப்பாடி அப்படின்னு உத்தரவு வாங்கினதுக்கு பின்னால் இன்னொரு கேஸ் இருக்கு. ஏன்னா அப்பதான் எல்லாருமே போயிட்டாங்க, இன்னொரு கேஸ் இருந்தாங்க. அதனால இவங்க ஒரு மாயை உருவாக்கி ஏமாத்தலான்னு இத்தனை பேர்த்து கட்சி ரெட்டையில எதிர்த்து நின்று தினகரன் பன்னீர்செல்வமும் மீண்டும் ஒன்று சேரணும். கட்சி ஒன்றாங்கன்னா சோறு சாப்பிட்றாங்களா என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியணும். முடிஞ்சு போச்சு. நீ போய் நின்று பிஜேபி கூட்டணியில் அப்புறம் என்னத்துக்கு இங்கே வந்து ஒன்று சேருங்கிற பேர் ஏதாவது நிருபர் பார்த்தா இது ஒரு வார்த்தையை பேசிக்கிறேன். இங்கே தம்பி ஒருத்தர் ஒரே வார்த்தை சொன்னார், அதெல்லாம் இல்லைன்னு நம்பவே நம்பாதீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போய் காலாவதியாக போச்சு. இப்போ அதிமுக வருவதற்கு அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் வந்தாங்க. தம்பி பிரபு தினகரன் கூட போயிருந்தார். அப்புறம் அவர் பொறுத்து பார்த்து தவறு என்று மறுபடியும் வந்து நம்முடைய எம்எல்ஏக்கு வந்தீங்கல்ல தம்பி, அதெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லைப்பா, அது தப்பு இருக்கிறதா திருத்திக்கிறதா. இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல விஷயங்கள். இங்கே தம்பி தமிழ்மொழி நெஞ்சி வழியோட பேசுறதா உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உதயநிதி ஸ்டாலின் உனக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் எவனாலும் கேட்க முடியுமா? அரசியல் ஆண்மை இருந்தால் தான் கேட்க முடியும். உள்ளபடி நீங்க சிந்திப்பாரு. அறிஞர் அண்ணா அவர்கள் 49 இந்த கட்சி திமுகவை ஆரம்பித்தார். வெறும் 5 பேரோட தான். டாக்டர் நெடுஞ்செழியன், ஈவிகே சம்பத், மதியழகன், இன்னொருத்தர் சித்தரசு, இன்னொரு தலைவர். அப்போ கருணாநிதி இல்லை. அப்புறம் எங்கேயோ பூந்து வந்து அவர் ஒரு கட்சியில் சேர்த்துக்கிறார் தலைவராக. இந்த உண்மை உதயநிதிக்கு தெரியுமான்னு தெரியாது. இப்போ அவங்க பாட்டி இருக்காங்க தயாநிதி அம்மா, அவர்கிட்ட கேட்கணும். அவர் எங்கே போய் கேட்க போறாரு என்னன்னு தெரியும். கேட்டதான் என் ஒப்பனுக்கு உங்க தாத்தனுக்கு இருந்து சம்மந்தம் இல்லைப்பா, திமுக எம்ஜிஆர் தான்ப்பா அதை கொண்டு வந்தாரு, எம்ஜிஆர் தான் அதை உருவாக்குனாரு. ஒரே உதாரணம் தம்பிகளை தோழர்களை நீங்க புரிஞ்சுக்கணும். 1958 நாடாளுமன்ற திரைப்படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 30 வருடத்துக்கு பிறகு சின்ன சின்ன வேஷத்தை நடிச்சு அப்புறம் கதாநாயகன் நடித்து சொந்த படம் எடுக்கிறார். அதில் உங்களுக்கு ஜெமினி படம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் பீப்பு ஊதிக்கிட்டு சுற்றிட்டு வர்றாங்க உலகத்தை. அதே மாதிரி இன்னும் சில படங்கள் அப்படி காட்டுவாங்க. ஆனால் 58 எடுத்த எம்ஜிஆர் திரைப்படம் நாடோர் மணலில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கருப்பு சிவப்பு கொடியை சுற்றி எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சொல்லி திமுக கொடியை போட்டு சுற்றின வீரன் நம்முடைய எம்ஜிஆர். அதில் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு 69 முதலமைச்சராவதற்கு வீட்டில் இருக்க ரெடியார் காலையில் ட்ரெஸ் பண்ணி அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் மாலை போடுறதுக்கு வாழ்த்துறதுக்கு போகிறாங்க. மேலே இருந்து மாடியில் ஏறி அங்கே அண்ணா சொல்கிறார், எனக்கு நீங்கள் மாலை போட வரணும்னா என்னுடைய வெற்றிக்கு முதல் காரணம் என்னுடைய இதயக்கிளி எம்ஜி ராமச்சந்திரன், அவர் போய் மாலை போடுறது. இந்த மாதிரி நன்றி உள்ளவங்க எங்கேயாவது இருப்பாங்க. இந்த இளையவர்கள் நீங்கள் இந்த சரித்திரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஐடி தம்பி தாண்டி தம்பி உங்க
அந்த உனக்குலாம் அது புரியாது, கேட்டுக்க. இல்லைன்னா தங்கமணி தம்பின்னு கேட்டுக்க. அரசியல் வரலாறுங்கிற விளையாட்டு கிடையாது. இப்போ எம்ஜிஆர் அம்மாங்கிற சரித்திரம் என்ன? அந்த அண்ணா அப்போ எம்ஜிஆர் நான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அதாங்கிறேன். 3 லட்சம் ரூபாய் கொண்டு போய் அண்ணாவிட்ட போய் எம்ஜிஆர் கேட்கிறார், தம்பி நீ 3 லட்சம் கொடுக்கறது எனக்கு பரவாயில்ல, நீ உன் முகத்தை காமிச்சு 30 லட்சம் ஓட்டு கிடைக்கும் எனக்கு நீ முக்கிய பயணம் செய்ய அப்படின்னு. ஏன் இதை சொல்றேன்னா, தன்னுடைய வியர்வை தன்னுடைய ரத்தத்தை சித்தி வளர்த்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அண்ணா பாராட்டியவர், இதே கடின்னு சொன்னார். எதுக்கு சொல்ல வரேன்னா, 69 அண்ணா 2000 இறந்துடுறாரு. இறந்ததற்கு அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு வரும்போது நாவலர் நெடுஞ்செழியன் தான் அண்ணாவால் தம்பி வா தலைமை தாங்குவான்னு சொன்னார். எங்க வயசுக்காரர் இருப்பாங்க, 70 வயசுல இருக்கீங்களா ஐயா, வெள்ளப்படிக்காரங்களே ஆக பாருங்க நம்ம கம்பெனி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். தம்பி வா தலைமை தாங்குவான்னு நாவலர் ஐயாவை சொல்லி அழைத்த அவர் தான் அடுத்த முதலமைச்சர் நினைச்சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.